இந்த ஒரு ப்ராடக்ட் வீட்டுக்கு வந்த உடனே போச்சு. இது ரிட்டர்ன் இல்லன்னா ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு தான் நான் நெனச்சேன். ஆனா பார்த்தீங்கன்னா, அவ்ளோ சேஃபா பேக் பண்ணியிருந்தாங்க. வெளிய வந்துட்டு இந்த அட்டைப்பெட்டி அவ்ளோ நெளிஞ்சு போய் இருந்துச்சு. ஆனாலுமே உள்ள இருக்க ப்ராடக்ட்டுக்கு எதுவுமே ஆகல. அந்த அட்டைப்பெட்டிக்குள்ள ஒரு பேக்கிங், அதுக்குள்ள ஒரு பேக்கிங், அதுக்குள்ள ஒரு பேக்கிங்ன்னு ரொம்ப சேஃபா தான் அத பேக் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. நான் அந்த பார்சல தந்த அண்ணாகிட்ட கூட கேட்டேன். கண்டிப்பா இது உள்ள இருக்கிறது உடைஞ்சிருக்கும். இது கிளாஸ் அண்ணா அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பா அது உடைஞ்சிருக்காது. ரொம்ப சேஃபா தான் பேக் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னாங்க. அது போலவே சேஃபா இருந்துச்சு. கொஞ்ச நாளாவே Flipkartட ஓப்பன் பண்ணாலே இந்த ஜார் தான் வந்து முன்னாடி நிக்கும். எனக்கு புடிச்சிருந்துச்சு. ஆனா உடைஞ்சிருமேன்னு சொல்லிட்டு நான் வாங்குறதுக்கு யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே. எவ்வளோ நாள் நம்ம இத உடையாம வச்சிருக்கோம்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. இந்த மாரி கிளாஸ், செராமிக் ஐட்டம்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். சரி ஓகே வாங்கி பார்க்கலான்னு வாங்கியாச்சு.